இப்போ குலசனூரில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து சாக்கடை பிரச்சனையும் இது வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்குது. நாங்களும் எத்தனை டைம் பிரசிடண்ட்டை சொல்லி பிரசிடண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு வருஷமாக சாக்கடை அல்லல பூராமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாக்கடை எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூரா வீட்டுக்குள்ளே பாம்பு பள்ளின்னு வருது. சின்ன பிள்ளைய எல்லாருக்கும் ரொம்ப நோய் வாய் பட்டு ரொம்ப இதாக இருக்கா. கலெக்டர்கிட்ட 3 டைம் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். 3 டைம் பெட்டிஷன் கொடுத்து 4 பிடிஓ மாறி போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. கலெக்டர் போனோம்னா கலெக்டர் பிடிஓ கூப்பிட்டு கொடுக்குறாரு. பிடிஓ வர்றாங்க, அவங்க ஒரு மாதத்துக்கு இருக்கிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. இப்படியே தான் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த இதுவும் நடவடிக்கையுமே எடுக்கலை. சாக்கடையிலேயே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதனால் இதை உரிய நடவடிக்கை எடுக்கலாம். மக்கள் இப்போ திரட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க, பசுமறியல் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து முற்றுகையிடுவோன்னு இது மூலயமா சொல்லிக்கிறோம். 2021-22 வந்து நாங்கள் அந்த ஆறுகளுக்கு வந்து ஏஎஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏஎஸ் வாங்கிட்டு வந்து தோண்டியாச்சு. தோண்டினதை வந்து குறிப்பிட்ட 4 பேர் வந்து தோண்டக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அது உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க. பழைய பிரசிடண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்பாங்க. அவங்க சொல்படி தான் அவங்க கேட்குறாங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னா அது வந்து நாங்கள் எங்களால் அந்த 4 பேர் தவிர்த்து எங்களால் செய்ய முடியலை. அந்த 4 பேர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கோம். அவங்க பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடக்குது சார். வேறு வயசு இப்படி உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. பேச போறாங்க. இந்த நம்ம ஊர்ல எதிர்த்து தெரிக்கிற முன்னேற்ற நீங்க அமைதியா இருங்க. அப்படி கேட்கலன்னா அவங்க இந்த வேலை வேணாமா? இந்த வேலை